வணக்கம் இடமலம் ஹப் நேயர்களே. போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா நாட்டிலயுமே இருக்கு. சில ஹராம் அப்படின்னு சொல்லப்படுற இஸ்லாமிய நாடுகள்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெர்மிஷனோட வந்து ஆல்கஹால் குடுக்குற அளவுக்கு நிலைமை தான் வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ, இதுக்கு ஒரு பிளாக் மார்க்கெட் அப்படிங்கிறது உருவாகி, அதுக்குள்ள கோடிக்கணக்கான பணம் புழங்குறது அப்படிங்கிறது எல்லா நாட்டிலயுமே நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில, அதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கேங்ஸ்டரிசம், அதுக்கு பின்னாடி இருக்க ரவுடி, அதுக்கு முன்னாடி பல டான்கள், கிங்பின்ஸ்லாம் வந்து செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு வாடிக்கை தான். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து தாவூத் இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க தாவூதுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இந்த போதைப் பொருள் புழக்கம் மூலியமா இருக்கிறத ரீசென்ட்டா ஒரு ட்ரக் பஸ்ட் மூலியமா, ஒரு கைதின் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதை குறித்து தான் சுரேன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில துரந்தர் படத்துல ஆமா. காமிச்சிருந்தாங்க ம். தாவூத. ம். அதாவது இன்னும் உயிரோட இருக்காருன்றதையும் ஒத்துக்கிட்ட மாரி இருந்துச்சு. ஆமா. பாகிஸ்தான்ல இருக்கான்றதும் கன்ஃபார்ம் பண்ற மாரி அதான் ஒரு இருந்துச்சு. மாரி வெஜிடபிளா ஏஜ்டா வெறும் பேச மட்டும் முடியுது. யாஹ்! ஸோ அப்படி இருக்கிறப்போ, தாவூத் அப்படிங்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாதத்துக்கு போறது. ம். கேம்பிளிங், கள்ள கடத்தல் இந்த மாரிலாம் வந்து பண்ணிருக்காரு தெரியும். அதுல ஒரு பகுதியா வந்து போதைப் பொருள் அப்படிங்கிறது இந்தியாக்குள்ள புழங்க விடுறது ம். தாவூதுடைய ஒரு தொழில் ஆமா, இல்லையா? ஆமா. அதுல ரீசென்ட்டா நடந்திருக்க இந்த பஸ்ட்ட பத்தி இல்ல சொல்லுங்க. தாவூத் வந்து டெரரிசமோட மெயினா ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஃபண்ட் வந்து குடுக்குறது தாவூத் தான். இதன் மூலியமா மணி பம்பிங் ஆமா. பண்றாங்க. பம்பிங் பண்றது மெயினா இந்தியாவ வந்து காலி பண்றது தான் மெயின் ஃபோக்கஸ். எப்படிலாம் என்னென்ன வகையெல்லாம் வந்து இந்தியாவ வந்து காலி பண்ண முடியுமோ இதுதான் மெயின் ஃபோக்கஸ். இப்போ இப்போ அரெஸ்ட் ஆன நபர் வந்து தாவூடோட ஒன் ஆஃப் த மெயின் ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், சென்டர் ஹேண்டோ ஏதோ அந்த எய்டு. மாரி ஓகே. ஒரு ஆள் அவரு. டர்க்கில அரெஸ்ட் பண்றாங்க அவர. ம், ம், சரியா? ம். டர்க்கி இன்டெலிஜென்ஸ் அண்ட் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் கோஆர்டினேட்டட் ஆப்பரேஷனா இருந்து அங்க அரெஸ்ட் பண்ணி அவர வந்து எப்படின்னா அவரு டிஃபென்ஸ் லாயர் வந்து வரதுக்குள்ள ஏர்லிஃப்ட் பண்ணி இந்தியா கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்டா அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. ஒரு வேள லாயர் வந்தா வந்து ரிலீவ் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க ஆமா. அப்படின்னு. இந்த நபர் பேர் சலீம் டோலா. ஓகே. சலீம் டோலாங்கிறது 1966ல அந்த பைக்குல்லா அப்படின்னு சொல்லிட்டு மும்பை சவுத்துல ஒரு ஏரியால ஏரியா. வளர்றவர் தான். ம். ஆ, என்னன்னா லைக் எங்கேஜ்லேயே வந்து சோட்டா ஷக்கீல் சோட்டா ஷகில். இந்த கேங் பேர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சோட்டான்னு தான் ஆரம்பிக்கும். சோட்டா ராஜன், சோட்டா ராஜன், ஷகில். சோட்டா ஷக்கீலோட டி கம்பெனில வெரி எங்கேஜ்லே வந்து ஜாயின் பண்ணிட்டான். இனிஷியலா வந்து குட்கா வந்து மும்பைல ம், ம், ம். இல்லீகலா மூவ் பண்ணிருந்தாங்க. லேட்டரான் வந்து அதான் ஆரம்ப புள்ளியில இருந்து பெரிய இதுக்கு போயிடுவாங்கல்ல. அது சின்ன ட்ரக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பெருசு. அதுக்கப்புறம் ப்ராப்பர் ட்ரக் டிராஃபிக்கிங்குள்ள போயிடுறான். ஸோ இவன் மேலே இருக்கிற கேசஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2012 என்சிபி அரஸ்டட் ஹிம் வித் 80 கேஜிஸ் ஆஃப் கஞ்சா. ஸ்லோவா படிப்படியா குட்கா அங்கேருந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல் இது. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் ஜெயிலு இந்த ரீசனுக்காக அக்விட்டட் கேஸ்ல இருந்து வெளியில வந்த உடனே he meets a fugitive drug supplier called கைலாஷ் ராஜ்புத். ஓகே. அவன் ஒரு பெரிய சிந்தட்டிக் ட்ரக் வந்து மேனுஃபேக்சரே பண்றவன். ஸோ ஒரு ஒரு பீரியட்ல எனக்கு அந்த அந்த ட்ரக் ரொம்ப ஃபேமஸா வேர்ல்டு ஃபுல்லா தெரிஞ்சு. பட்டன்னு சொல்லுவாங்க அது பேர். அதுக்கு ஒரு பேர் இருக்கு. எனக்கு தெரியல. நான் நியூஸ்ல பார்த்தா நம்ம அது ஞாபகம் வச்சுக்கணும். அதை பேசும்போது நினைச்சேன். பட்டன் ஐ திங்க் சம் சார்ட் ஆஃப் பில் அந்த மாதிரி தான். இது எப்படின்னா அவனோட சேர்ந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த பில் வந்து இட் கண்டெய்ன்ஸ் ஓபியாய்ட்ஸ் சச் அஸ் ஃபென்டனில். ஜாம்பி ட்ரக் பாருங்க. அந்த டைம்ல நான் சொல்றது எப்போ அவன் இனிஷியல் ஸ்டேஜ்லயே ஃபென்டனில்லாம் கொண்டு வந்துட்டானுங்க. சோ அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு மிக்சட் ட்ரக்கோட சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட 2018 ஆன்டி நார்கோட்டிக் செல் சீஸ்ட் 100 kgs ஆஃப் ஃபென்டனில். கிராண்டட் பெயில் வித்தின் 4 months 2018ல. அதுக்கப்புறம் என்ன பண்றான் ஆஃப்டர் பெயில் he fled to UAE established ரியல் எஸ்டேட் பிசினஸ். எங்க இங்கேருந்து சம்பாரிச்சுட்டு இவங்கெல்லாம் யூஏல நான் வந்து ரியல் எஸ்டேட்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த செயின் எப்படி பார்க்கணும்னா இவன் பிசினஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 5000 கோடி டர்ன் ஓவர் பண்ற பிசினஸ். சரியா? இது வந்து இவங்களோட மெயின் டார்கெட் என்னன்னா இவன் வந்து மும்பை, குஜராத், அதுக்கப்புறம் இன்னும் அரௌண்ட்ல பஞ்சாப் மேனுஃபேக்சரிங் சீக்ரெட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா எம்டி, மெத், ஹெரோயின் இந்த மாதிரி டேஞ்சரஸ் ட்ரக் எஸ்பெஷலி டு ஸ்பாயில் தி யங்ஸ்டர்ஸ் இன் இந்தியா. மெயின் ஃபோக்கஸ் அதான். அதாவது நீங்க சொல்றத பார்த்தா அது ஒரு கமர்ஷியல் பிசினஸ் மாதிரி இல்லாம அஜெண்டாவோட இந்த சீர்குலைக்கணும் கண்ட்ரியே வந்து கொலாப்ஸ் பண்ணணும். மெயின் ஃபோக்கஸ் அதான். கண்ட்ரியே கொலாப்ஸ் பண்ணணும். அது போக இவங்க இன்டர்நேஷனல் லெவல்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றது, இப்போ வந்து நீங்க சொல்றீங்க அரபிக் கண்ட்ரீஸ்லாம் வெரி ஸ்ட்ரிக்ட். அரபிக் கண்ட்ரீஸ்க்கும் ஸ்மகிள் பண்றாங்க. எவ்வளோ
அங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு தெரியும். தலைய வெட்டிடுவாங்க. அதை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல இவனுங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, குஜராத்ல சங்லி அண்ட் சூரட் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு ட்ராக் பண்ணுது போலீஸ். மும்பை போலீஸ் தான் ட்ராக் பண்றாங்க. அங்கேருந்து இட் கோஸ் டு யூஏஇ கனெக்ட் ஆகுது. யூஏஇ டர்க்கி அப்படின்னு கனெக்ட் ஆகுது. ஸோ அதுல தான் வந்து இவங்க பாக்குறாங்க. அதுல கனெக்ட் பண்ணும்போது ஃபோர்ஸ்டு யூஏஇ பாஸ்போர்ட்ல சலீம் டோலா சுத்திட்டு இருக்கதா. ரைட். சரியா? ஸோ இந்த நியூஸ் வந்து இங்கே யூஏஇலேருந்து டர்க்கி போகிறது டர்க்கி இன்டெலிஜென்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க யாரெல்லாம் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் இதில் இருக்காங்கன்னா, சிபிஐ, என்சிபி அண்ட் டர்க்கி இன்டெலிஜென்ஸ். ஓகே, எல்லாருமே இவங்க எல்லாம் வந்து டோட்டலாக ஒன்னா கோஆர்டினேட் பண்ணி டர்க்கியில் சலீம் டோலா தூக்கியிருக்காங்க. இதில் இன்னொன்று பார்க்க வேண்டிய என்ன விஷயம்னா, டர்க்கி என்ன கண்ட்ரி? முஸ்லீம் கண்ட்ரி பேசிக்லி. யூஏஇ முஸ்லீம் கண்ட்ரி. நம்மளோட டிப்ளமசியை நம்ம யூஸ் பண்ணி எப்பவுமே இந்தியா வந்து ஏன் கலாய்ப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி டான்ஸ்லாம் இந்தியா விட்டு வெளில வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் என்னோட இஸ்லாமிக் கண்ட்ரிடா, நீ வந்து கை வச்சுப்பார், தூக்கிப்பார், ஆட்டிப்பாருமாங்கல்ல. இந்த வாட்டி நம்ம டிப்ளமசினால டர்க்கி இன்டெலிஜென்ஸ் கிட்ட கோஆர்டினேட் பண்ணி யூஏஇ கிட்டயும் நம்ம கோஆர்டினேட் பண்றோம். அவங்களோட ஹெட்ஸ் அதை ரூல் பண்ற எல்லாருமே நம்மளோட பிரதமரோட ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அந்த கோஆர்டினேஷன் இப்போ வந்துருச்சு நம்மளுக்கு. அந்த கோஆர்டினேஷன் அவங்க கொடுத்த டிப் ஆஃப்ல தான் நம்ம வந்து போய் தூக்கிருக்கோம். இததான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இல்லைன்னா இன்னொரு நாட்டுல போயிட்டு அதை வந்து ஆமா, எப்பவுமே இது என்ன சொல்லுவாங்க, வேற நாட்டுக்கு இந்த மாதிரி இஸ்லாமிக் கண்ட்ரிக்கு போயிட்டா எஸ்கேப் ஆயிடலாம். இந்தியால இருந்து பறந்துட்டாலே நேபாள் வழியா இல்ல ஓடி இன்னொரு சைடு வழியா ஓடினா நீ வந்து ஈஸியா. இன்னும் சேஃப் ஹேவன்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இந்தியாவை வந்து பிரச்சனை பண்ற மாதிரி, இந்தியா அழிக்கிற மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் குளோபலி நீ எங்க இருந்தாலும் வந்து தூக்குவோங்கிறதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் மூவ்னு நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட் அவங்களால இதை பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போனாலே அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடும், நாங்க வந்து அதை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் எப்படி ஸ்மார்ட் மூவ் பண்ணுதுன்னா, ஒரு டிப்ளமசி கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட லாஜிக்கலி ப்ரூவ் பண்ணி, இவங்களாம் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க கிட்ட ப்ரூஃப்ஸ் இருக்கு, அவன் கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவன், உங்க பாஸ்போர்ட்டை வச்சு அவன் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி டேஞ்சரஸ் எலிமெண்ட்ஸ் வந்து வெளில சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இது யாருமே பண்ணதில்லை. இது ஃபர்ஸ்ட் மேஜர் ரூல். அதுவும் இல்லாம பிரதமர்ல இருந்து ஹோம் மினிஸ்டர்ல இருந்து நிறைய பேசுறாங்க இதை பத்தி. இது வந்து ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி. இதுல யாரு இன்வால்வ் ஆனாலும் இமீடியட்டா நீ எங்க போய் ஹைட் பண்ணாலும் நாங்க வந்து உன்னை பிடிச்சி இங்க எடுத்துட்டு வந்து என்ன விசாரணை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவோம். டோலா வந்து இஸ்தான்புல்ல பிடிக்கிறாங்க. சரி, இஸ்தான்புல்ல அரெஸ்ட் ஆயிட்டு ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ கரண்டா இப்போ டெல்லியில இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு. டெல்லி போலீஸ் வந்து மும்பையில வந்து அவனை கூப்பிட்டு போய் விடுறதா இப்போதைக்கு நியூஸ். ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி நாங்க கடைபிடிக்கிறோம்னா. அவர் என்ன சொல்றாரு, நோ மேட்டர் வேர் தே ஹைட், நோ பிளேஸ் இஸ் சேஃப் ஃபார் ட்ரக் கிங் பின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த செயின் அதுவும் எப்படி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா, இப்போ சலீம் டோலா ஏன் மாட்டியிருக்கானா, இதுக்கு முன்னாடி சலீமோட பையன் மாட்டியிருக்கான், தாஹிர் டோலா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் யூஏஇல தான் மாட்டிருக்கான். யூஏஇல அவன் என்ன பண்ணி பார்த்துருக்கான், மணி லாண்டரிங் பண்ணி மாட்டியிருக்கான். ஸோ இந்த செயின் ஸ்லோவா பொறுமையா இவன் வந்து பிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ வந்து சலீம் டோலா பிடிச்சி வெயிட் பண்ணி என்னென்ன நியூஸ்லாம் இருக்கு, வேர் அபவுட்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு 2026 ஏப்ரல்ல இப்போ அவங்க அப்பாவை தூக்கியாச்சு. ரைட்டு. ஸோ இதனால என்ன சொல்ல வராங்கன்னா, டி கம்பெனியில இருக்கிற ஒரு ஆளா வெயிட் பண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ தூக்க ஸோ அவன் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ்ல தான் ஹி மேக்ஸ் மணி. சரியா? அந்த மணியை தான் ரிவர்ஸ்ல அங்கேருந்து அங்கே ஐஎஸ்ஐக்கு இன்வெஸ்ட் பண்றது, அங்கேருந்து டெரரிசம்க்கு சப்ளை பண்றது, எல்லா வகையிலையும் இங்க வந்து என்னென்னலாம் பிரச்சனைகள் பண்ண முடியுமோ, டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுமோ, அந்த காசு அங்கேருந்து தான் வருது. ஸோ இதை வந்து கட் பண்ண டி கம்பெனி வீக் ஆகிட்டே இருக்கு. ஆமா, இல்ல குளோபலி இப்ப டி கம்பெனி நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பர்டிகுலர் மூவில அவனை பத்தி சொல்றது காரணம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் இந்தியா கொடுக்கறது தாவூத் சைட் தான் பின்னாடி இந்த குடைச்சல. ஏன்னா அது ஒரு ஈகோஸ்டிக், நான் விட மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து இந்தியாவை எப்படி அழிக்கிறது, இந்த மத கலவரத்தை உண்டு பண்றது, ட்ரக்ஸை வந்து பெடல் பண்றது. இப்போ இந்த நியூஸை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி இடத்துல ட்ரக்ஸ் போலறதுக்கு காரணம் இந்த கேங்கோட செயின் நெட்வொர்க் தான் அப்படின்னும் ஒரு தெரியுது ஒரு தூரத்துல இருந்து பார்வையில். ஏன்னா இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க பண்றாங்க.
மெயினா இவங்க ஃபோக்கஸ் என்ன டோட்டலா இந்தியன் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அதிகமா உள்ள கண்ட்ரி நம்மளுக்கு தான், உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் அதிகம். இப்போ யங் பாப்புலேஷன். ஆமா, ஆப்வியஸா யங்ஸ்டர்ஸ் அதிகம் தான், யங் மைண்ட்ஸ் அதிகம். ஸோ எல்லாத்துலயும் ஃபார்வர்ட்ல இருக்கும், எல்லாத்துலயும் மேல வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் டோட்டலா காலி பண்ணுங்கிறதுனால ட்ரக்ஸ்குள்ள இவங்களை வந்து கொண்டு வரணும். ஏன்னா இப்பயே இங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் ட்ரக்ஸ்குள்ள இருக்காங்க, எவ்வளவு இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எலமெண்ட்ஸை வச்சு உள்ள வந்து ஒரு நெட்வொர்க்கா பிடிச்சி சப்ளை பண்ண வைக்கிறது. சப்ளை பண்ண வச்சுட்டு அவங்கள இதுக்குள்ள ட்ராப் பண்ணி எஜுகேஷன், ஃபேமிலி எதுவுமே இல்லாம இன்ஃபேக்ட் இம்பார்ட்டண்டா ஆகிறவங்களாம் இருக்காங்க டூ மச் ஆஃப் ட்ரக் யூஸ். அதுவும் மெயின் ஃபோக்கஸா இருக்கலாம் இவனுங்க பண்றதை வச்சு பார்க்கும்போது. டி கம்பெனியோட நார்காட்டிக்ஸ் பிசினஸ் ஒரு முற்றுப்புள்ளி வச்சதா பாக்குறாங்க. ஏன்னா இவன் தான் மெயின். முழுசா முடிஞ்சிருச்சா? இவனுங்க தான் அங்க எல்லா இடத்துலயும் ஆளுங்க வச்சிருக்கானுங்க. முழுசா முடியுமான்னு தெரியல, ஆனா கம்மி ஆயிட்டே வருது. ஸோ எல்லா ஆங்கிள்லயும் அவங்கள வந்து லைக் வீக் ஆக்கிட்டே வராங்க. ஸோ இவன் ஒன் ஆஃப் த மெயின் ஆள்னால பிகம்ஸ் மோர் வீக் அப்படிதான் பாக்குறாங்க. அதுவும் இல்லாம இன்னொன்னு என்ன பேசப்படுதுன்னா, இந்தியாவோட டிப்ளமசியை வந்து தே ஆர் மஸ்லிங் அப் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீடியாலாம். டிப்ளமசியோட எவ்வளவு ஸ்ட்ராங்கு, இவங்களால என்ன பண்ண முடியும், குளோபலி நீ வந்து சொன்னா குளோபலி உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறான்ல. சி நீ பொதுவாக அரபிக் கண்ட்ரீஸ்ல எப்படி இந்தியாவில இருந்து நம்ம வரோம்னு சொன்னாங்கன்னா, இல்ல இங்க வந்து நீங்க எப்படி பண்ண முடியும், இது வந்து ஒரு ப்ராசஸ். நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டா அங்க அவங்க லா ஃபாலோ பண்ணணும், அங்க கோஆர்டினேஷன் இருக்கணும், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அங்க இருக்கிற மெயின் போலீஸ், லோக்கல் போலீஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டாதான் நீங்க வந்து அந்த பர்டிகுலர் கிரிமினல் பண்ண முடியும். இனிஷியலி இவங்களுக்குலாம் வந்து அந்த இஸ்லாமியர்கள்ங்கிற சப்போர்ட் இருந்தது அந்த கண்ட்ரீஸ்ல. எந்த கண்ட்ரி இவங்க இந்த மெயினா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் அவங்க ஹைட் பண்ணுவாங்க. துபாய், யுஏஇ, அரபிக் கண்ட்ரிஸ், டர்க்கி, இந்த மாதிரி தான் இவங்க போய் பதுங்கிறது. ஸோ நீ இந்த மாதிரி பதுங்கினாலும் உன்னை வந்து தூக்குவோங்கிறதுக்கு தான் இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமா. இன்னொன்னு என்னன்னா, இஃப் யூ டார்கெட் பாரத் தேர் இஸ் நோ கார்னர் ஆஃப் த எர்த் ஸ்மால் எனஃப் டு ஹைட் இன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போயினா ஒழுங்க முடியாது. எங்க போய் நீ வந்து ஹைட் அவுட் பண்ணாலும் நீ வந்து அகேன்ஸ்ட் இந்தியா, நீ என்ன இந்த மாதிரி தீய வேலைகள் பண்ணா உன்னை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணுவோங்கிறது இது. அது போக இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டி கம்பெனில இருந்து. டி கம்பெனி வீக் எப்படி ஆயிட்டு வருதுன்னா, சோட்டா ராஜன் 2015 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபரூக் டக்லா, இதெல்லாம் டி கம்பெனியோட ஆளுங்க. இவங்கெல்லாம் எப்படி தெரியும்ல, வேற வேற பேர்ல வேற வேற பாஸ்போர்ட்ல இந்தியாவில சைலண்டா. சோட்டா ராஜனும் அப்படிதான் அரெஸ்ட் பண்ணாங்க. இது யாருக்குமே தெரியாம வரான்னு சொல்லிட்டு அழகா ஏர்போர்ட்லயே வச்சு தூக்குனாங்க சோட்டா ராஜனை. இசாஸ் லக்டாவாலா அப்படின்னு சொல்லி 2020 அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தாஹிர் டோலா, சலீம் டோலாவோட பையன். மணி லாண்டரிங். ஆமா, தாஹிர் டோலாக்கு அப்புறம் இப்ப சலீம் டோலாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு பார்ட்டோட மெயின் நியூஸ் தான் சொல்றேன். டே அண்ட் நைட்டு லஷ்கரி தாய்பா, இந்த மாதிரி அன்னோன் கன்மேன்ஸ், இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. கண்டினியூஸா வந்து அவங்க எல்லாருமே வந்து இராடிகேட் பண்ணிட்டே வருது இந்தியன் கவர்மெண்ட். இது நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா சின்ன சின்ன நியூஸா பார்க்கலாம். வெரி யங்ஸ்டர்ஸ், சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் கனெக்டட் டு ஐஎஸ்ஐ, அந்த மாதிரி ஆன்டி டெரரிசம்ங்கிறது ரொம்ப பயங்கரமா நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை நம்மளுக்கு அந்த நியூஸ் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம். என்னடா இது பொய்யா இருக்கும், இவங்க நிறைய அங்க ஒரு நியூஸ் இங்க ஒரு நியூஸா இருக்கும், டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தா இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஏடிஎஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணி ஆன்டி டெரரிசம் வழக்கத்துக்கு மாறாக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆபரேஷன் சிந்தூர் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க. எந்த ஆங்கிள்லயும் எந்த இடத்துலயும் மிஸ் ஆகக்கூடாது. த்ரூ அவுட் இந்தியா வாட்ச் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ எப்படி சொல்றாங்கன்னா, ஏடிஎஸ் வந்து யாரோ ரோட்ல எக்ஸ்ஒய்சி மாதிரிலாம் இருக்காங்களாம் கலந்து. ஆமா, இப்போ ஏதாவது டவுட்ஃபுல் ஏரியாஸ் இருக்காங்கன்னா அங்க வந்து அவங்க ஒர்க் பண்ற மாதிரியும், என்ன சொல்றது, ஒரு துரந்தரா பாகிஸ்தான்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தியாலேயே கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படியே நார்மலா நம்மள மாதிரி ஒரு ஆட்களா இருந்துட்டு அவங்க நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில இருந்தோ அவங்களுக்கு டவுட் உள்ள ஆளுங்களை இன்டைரக்டா அவங்க வந்து அவங்க ஆளுங்களா மாறி இங்க இருந்தும் லைக் என்னென்ன ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கிற நியூஸும் கொடுத்துட்டு இருக்கதா ஒரு தகவல் வருது. ஸோ இப்போ நீங்க அந்த பார்டர்ல சொன்னீங்கல்ல, சில ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஆமா, அதெல்லாம் வந்து 80s 90sல இல்ல, இப்போ ரீசெண்டா அதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது ஃபங்க்ஷனிங் யூனிட்ஸ் அதெல்லாம் இல்ல, அப்பையில இருந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் வேற வேற இடத்துல மாத்தி மாத்தி மேனுஃபேக்சரிங் யூனிட் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பேக்கப் வேணும்? சரி, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, மெனி
பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணலாம். அது நிச்சயமா. இல்லாமலாம் ஏன்னா ஒரு லாபம் வருதுன்னா சில பேர் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதை தான் இப்போ அவங்க டார்கெட் பண்றாங்க. பொலிட்டிக்கலி யார் யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களையும் தூக்குறாங்க. இப்போ பேசிக்கா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சாயம் வந்துருச்சு. ஸோ யாரை இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணாலும் இவங்க இந்த ரீசனுக்காக தான் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஒரு மத ரீதியான ஒரு ஆமா. ஸோ இவங்க மாற்றவங்க என்ன பண்றாங்க, அதை வச்சு தப்பிக்கிறாங்க. பட் எவ்வளவு நாள் இதே பண்ணிட்டு இருப்பீங்க? இப்போ எவ்ரி ஒன் காட் போர்ட், நான் அப்படிதான் சொல்றேன். ஏன்னா நீ திருப்பி இதனால தான் பண்றாங்க, இதனால தான் நீ பண்றாங்கன்னு சொல்லி மக்களே நம்புறது இல்லை. அவன் என்ன பண்றான், நேரா அரெஸ்ட் பண்றான், எவிடன்ஸ் காட்டுறான், நீ உன்னோட ஹிஸ்டரி என்னன்னு காட்டுறான். நீ இவ்வளோ ஹிஸ்டரி பேக்கப் வச்சுட்டு எப்படி நீ ஃப்ரீயா இந்தியாவில் சுத்திட்டு இருக்க முடியும்? ஸோ அதனால என்னென்ன கேசஸ்லாம் ஃபைல் பண்ண முடியுமோ அவங்கள அந்த பர்டிகுலர் ஆளை வச்சு உன் நெட்வொர்க் என்ன, உன் செயின் என்னன்னு சொல்லி அடுத்த ஆளை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன் இந்தியாவில். ஏன்னா இப்போ ஸ்லோவாக யார் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து டோட்டலாக எராடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பண்ண நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருப்போம் இந்தியாவில். ஆஸ் யூ ஆர் சேயிங், இது வந்து எண்ட் இல்ல, பட் இது ஒரு கீ மேனை வந்து பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கீ மேன். அதான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் சொன்னேன், இவனும் ஒன் ஆஃப் தி கீ மேன். ஸோ இந்த மாதிரி கீ மேனுங்கிறவன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளு. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், ஏன்னா இந்த ஒரு ஆளுனா இந்த வேலையே நடக்காதுங்கிற மாதிரி ஆளுங்க தான் இவங்க. ஸோ அந்த ஆளை தூக்கிட்டா ஸோ அவன் எவ்வளோ பேரை புதுசாக கிரியேட் பண்ண முடியும்? அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, அவனுக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்குமா? ஹீ வில் கிரியேட் நியூ. சரியா, புது ஆளுங்களை கிரியேட் பண்ணிட்டு தான் இருப்பான். பட் இந்த மாதிரி கூட இவ்வளோ வருஷம் இருக்கிறவங்க அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமானா அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ வீக்காக தான் ஆக முடியும். ஆப்வியஸாக ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு போகிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ரைட். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த தாவூத் வந்து அப்படியே மட்டும் செத்துறக்கூடாது, எப்படியாவது வந்து இந்தியா கையில மாட்டிடணும், வெஜிடபிளா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தாவூத் மாட்டுறாரோ இல்லையா, அவனோட கம்பெனி இருக்க எல்லாருமே வந்து இந்தியா கேப்சர் பண்ணிருக்கிறது அப்படிங்கிற நல்ல விஷயம் தான். ஸோ இதே மாதிரி துணுக்கு செய்திகள் வந்தாலும் அதை நம்ம அடிக்கடி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வந்து பேசலாம். ஸோ தட் ஒரு நல்ல ஃபாலோ அப் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஃபர்மேஷன்.